பார்க்க போகிறதுங்க ஒரு டேஸ்டியான பாதுஷா எப்படி மேக் பண்ணுறதாங்க. பாதுஷாவுக்கு தேவையான நான் வந்து பொருட்களை சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பொடி பொடியாக ஆக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கிங்களேன் தயிர். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. மாவு பார்த்தீங்கன்னா பாதுஷாக்கு பார்த்தீங்கன்னா டைட்டாக தாங்க பிசையணும். டைட்டாக பிசைஞ்சால் தான் நல்லா பாதுஷா நல்லா வந்து லேயராக கிடைக்கும். அதனால் வந்து சப்பாத்தி மாவு பதத்தை விட ரொம்ப கெட்டிமான பதம், பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கணுங்க. நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நம்ம பாதுஷா வந்து பார்த்தீங்கன்னா லேயராக வரும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி லேயராக அப்போ தான் வரும். இப்போ இந்த மாவு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு இன்னொரு வாட்டி நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துப்போம். இப்போ உருண்டையை பிடிச்சி போட்டுக்கலாங்க. உருண்டையை எடுத்துப்போம். ரொம்ப ஈஸியான சுலபமான ஒரு பாதுஷா வந்து ரெடி பண்ணிடலாங்க. பால் மாதிரி செஞ்சுட்டு இப்போ நடுவில் வந்து ஓட்டை போட்டுக்கலாங்க. மெதுவடிக்கு போடுற மாதிரி நம்ம ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா மிதமான சூட்டில் இருக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பாதுஷா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். மாவு நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கிறேங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ பாகு காய்ச்சிக்கலாங்க. 1.5 கப் மைதாவுக்கு நான் வந்து 3/4 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். 3/4 கப்பு சுகர் எடுத்து ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு நான் இப்போ பாகு காய்ச்சுறேன். பாகு நல்லா வந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா பாகு வரும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம பாகு தயார் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பாதுஷாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அது மேலே நல்லா ஜீரா ஊற்றி விட்டோம்னா நல்லா ஊறிடும். டேஸ்டியான சுவையான பாதுஷா நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.